இன்றைக்கி நம்ம மைசூர் உடுப்பி ரசம் அதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஊற வச்ச துவரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச பருப்பு இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். அதை குக்கரில் போட்டுடலாம். இதை நம்ம காம்பை எடுக்காமல் போட்டிருக்கோம். அதோட இந்த வறுத்த பூண்டையும் இதிலே போட்டுக்கிடுவோம். என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் உடுப்பி ரசம், நல்லா கர்நாடகா பக்கத்தில் உடுப்பி மேங்களூர் எல்லாம் அந்த பக்கம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மைசூர் ரசம் ரொம்ப ஃபேமஸானது. அதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. மைசூர் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு, துவரம் பருப்பு 1 கப்பு எடுத்துருக்கோம். அதை ஊற போட்டு வச்சுருக்கோம். அது ஊறிக்கிட்டு இருக்கு. தண்ணி வடிச்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கோம். முழு பூண்டு, பச்சை மிளகா, கட்டி பெருங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், கல்லுப்பு, புளி, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், வெந்தயம். இப்போ அஞ்சரை பட்டியில் நம்ம கடுகு உளுந்தும் மஞ்சள் தூள் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். முழு தனியா. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணியோடு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஜீரகம், தனியா, வரமிளகா, காஞ்ச மிளகா, மிளகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் வறுக்கணும். தனித்தனியாக எப்படி வறுக்கணுமோ தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது 2வது முறை. 3வது ஸ்டெப்பு, புளியை ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது 3 ஸ்டெப்பாக வரும். இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டோம். ஊற வச்ச துவரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச பருப்பு இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். அதை குக்கரில் போட்டுடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடுறோம். குக்கர் மூடியை மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் விட்டுருவோம். இப்போ இந்த சைடில் ஒரு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். தீயை சிம்மில் வச்சுருக்கோம். தீயில சிம்மில் வச்சு ஒரு வானொலியை வைப்போம். அதில் வறுக்கிறதுக்காக ஒவ்வொரு பொருளாக வறுத்து கொட்ட போகிறோம். இந்த டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூனு தனியா போட்டிருக்கோம். நம்ம மசாலா அரைக்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். தனியா வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன் ஜீரகம். நல்லா சிறு தீயில பொறுமையாக வறுக்கணும். வறுத்தா அந்த பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா ஜீரகம் பொரிஞ்சு நல்லா வாசனை வரும். 2 விசில் வந்துருச்சு. தீயை ஆஃப் பண்ணிட்டோம். குக்கரை ஓப்பன் பண்ண வேணாம். அந்த தம்மெல்லாம் போகிற வரைக்கும் அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும். ஒரு 7-8 வரமிளகா போட்டிருக்கோம். இதை நம்ம காம்பை எடுக்காமல் போட்டிருக்கோம். காம்பை எடுக்காமல் அப்படியே வறுத்துக்கலாம். டீஸ்பூனு வெந்தயம் போடுறோம். ஒரு டீஸ்பூனு மிளகு போடுறோம். இந்த மிளகா வறுபட்டுருச்சு. நான் எடுத்துடுறேன். அதை எடுத்துடலாம். அடுத்து வெந்தயமும் மிளகும் வறுபட்டுருச்சு. அதையும் கொட்டிக்கிடுவோம். இப்போ கட்டி பெருங்காயம் போடுறோம். அதாவது சின்ன சின்ன துண்டு ஒரு 4-5 துண்டு போட்டிருக்கோம். சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கோம் கட்டி பெருங்காயம். அதையும் நல்லா அப்படி வறுத்துக்கிடுவோம். இந்த கெட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் பவுடர் ஆகும். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ கட்டி பெருங்காயமும் நல்லா வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டு வறுக்க போகிறோம். பூண்டை வெறும் சட்டியில் வறுத்தா வறுபடாது. அதுக்காக சும்மா 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிடுவோம். எண்ணெயில் இந்த பூண்டு
ஒரு 20 பல்லு இருக்கும், 20 பல்லு அதை போட்டுக்கலாம். நச்சு போட்டிருக்கோம், 20 பல்ல நச்சு அப்படி போட்டோம். எண்ணெய் இல்லாமல் பூண்டு வறுத்தா அப்படியே அடியில் சட்டியில் பிடிக்கும். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பூண்டு அந்த சூட்டிலே நல்லா வறுபடட்டுன்ட்டு அந்த சட்டியிலே விட்டாச்சு. அப்படியே வறுபடட்டும். மல்லி, ஜீரகம், வெந்தயம், மிளகு, பெருங்காயம் எல்லாம் வறுத்ததோட இந்த மிளகாயும் கொட்டிக்கலாம். காம்பை கிள்ளி போட்டுக்கலாம். அதோட இந்த வறுத்த பூண்டையும் இதிலே போட்டுக்கிடுவோம். ஏன்னா பூண்டு பொறுன்னு வறுபட்டால் தான் மிக்சியில் அரைப்படும். இப்போ இதை பவுடராக அரைச்சிட்டு வரட்டும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ ரசம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வைக்கிறோம். இதில் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கோம். அந்த புளியை இதில் கரைச்சி வடிகட்டி தனியாக வச்சுருக்கோம். அந்த புளியை இதில் ஊற்றுறோம். புளி தண்ணி ஒரு லெமன் சைஸு புளி. ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸு 3 தக்காளியை கைட்டை அப்படியே நல்லா பிசைஞ்சிருக்கோம். அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். புளி தண்ணி, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இது கொதிக்கட்டும். 3 பச்சை மிளகா இடித்து போட்டிருக்கோம். 3 பச்சை மிளகாயை இடித்து போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புளி, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சோம். அந்த புளியுடைய பச்சை வாசனை, தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதை இதில் ஊற்றிடுவோம். தண்ணியோடு ஊற்றிடுறோம். இந்த ஸ்டேஜில் தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து அவங்கவுங்க ரசம் தான் இது. அதனால் அதுக்கு தேவையானதை தண்ணியை நீங்கள் இப்போவே ஆட் பண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். அவங்கவுங்க உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. பருப்பு, புளி, தக்காளி எல்லாம் போட்டது நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதில் பொடி, ஜீரகம், மிளகா, தனியா எல்லாம் அரைச்சி வச்ச இந்த பொடியை இதில் போட்டுருவோம். இப்போ இந்த மசாலா பொடி எல்லாம் கலந்த இது இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு கொதி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2 டீஸ்பூனு ஒரு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூனு ஆயில் விட்டுக்குருவோம். ஒரு டீஸ்பூனு கடுகு உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நம்ம தாளித்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு உளுந்து அதை இதில் போட்டுருவோம். இறக்கும் போது கொத்தமல்லி தலை இதில் தூவி அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம். தீயெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த வாசனை நல்லா இறங்கும். அருமையான உடுப்பி மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த வெறுமனை இந்த ரசத்தை அப்படி குடிக்கணும் போல் இருக்கும். ஊற்றி கிளாஸில் தனியாக குடிக்கணும் போல் இருக்கும். அது குழம்பு சாப்பாடில் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.